வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பாமகவின் மகளிர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதேபோன்று பிற சமுதாயத்தினருக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரசன்னா, பாமகவின் மகளிர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் முக்கியத்துவம் என்ன? அதாவது காயத்ரி, சீர்காழி அருகே பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் ராமதாஸ், சரஸ்வதி, மூத்த மகள் மகனுக்கு முக்கியத்துவம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. கண்ணகி கோவலன் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில கலைநேசம் நடைபெற்ற முடிவடைந்த நிலையில 14 வகையான தீர்மானங்கள் இதுல நிறைவேற்றிருக்காங்க. இந்த 14 வகையான தீர்மானத்தை ராமதாசனுடைய மூத்த மகள் காந்திமதி தீர்மானத்தை வாசிச்சிருக்காரு. அவர் இதுல முக்கிய தீர்மானமாக கருதப்படுறது என்னன்னாக்கா, மேல் படிப்பில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்றும், இரண்டாவது தீர்மானமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமையை தடுக்க கடுமையான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும், மூன்றாவது தீர்மானமாக மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்தவும், கஞ்சா ஒழிப்பை இரும்பு கரம் கொண்டு நடைமுறைப்படுத்தவும், நீட் தேர்வுக்கு செல்லும் பெண்கள் சோதனை என்ற பெயரில் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவதை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதை தடுக்கும் வகையில காவலர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 100 நாள் வேலை திட்டத்தை பெண்களுக்கு வேலை நாட்களை அதிகரிக்கவும், தினக்கூலி அதிகப்படுத்தவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதே அளவு கூடுதல் மகளிர் பல்கலைக்கழகங்கள் தனியாக உருவாக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கு அளவை சரியாக நிர்ணயித்த சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறைவேற்ற உள்ளிட்ட தீர்மானங்கள் 14 வகையான தீர்மானங்களை இந்த மாநாட்டில் நிறைவேற்றிருக்காங்க. நன்றி பிரசன்னா, விவரங்களுக்காக.